கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, மே மாதம் 6ஆம் தேதி இந்த நாள் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம் கிருபைகளுக்காக, ஜீவன் பல சுகத்திற்காக கடவுளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தோத்திரங்களை எடுப்போம். இந்த ஆராதனையிலும் நேரடியாக முகநூல் வழியாக இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, உன்னையும் மண்ணையும் ஆட்சி செய்கிறவரே, மன்ன மக்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில் நேசகுமார் கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்தியிருக்கிற உன்னதமான இறை அன்பிற்காக உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்துவே எங்கள் வாழ்வின் வழியாய், கிறிஸ்துவே எங்கள் வாழ்வின் சத்தியமாய், கிறிஸ்துவே எங்கள் வாழ்வாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கலங்கி பயந்து திகைத்து போகிற இந்த உலகத்தில் மிகுந்த நம்பிக்கையுடைய மக்களாய் வாழ உம்முடைய திருவசனத்தை, தூயாவின் பலத்தை எங்களுக்கு தருகின்றீர். நன்றி தர இந்த உள்ளங்களோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே செவ்வையான பாதையிலே நடப்பதற்கு நீர் உம்முடைய வார்த்தைகளை, வசனங்களை, படிப்பினைகளை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 321வது பாடல். முப்பத்தி 2வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 160வது பக்கம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடைக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர்.
வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன்கிட்ட சேராத குதிரையைப் போலவும் புத்தி இல்லாத கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து படிப்போம். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். நேர்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் விளக்கப்படுங்கள். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17 துவங்கி 24 முடிவுள்ள வசனங்கள். எபேசியர் 4:17 முதல் 24 முடிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையலாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்பதே. இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 14 முடிய நான் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். தேடுகிறவன் கண்டடைவான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தன்னிடம் அப்பத்தை கேட்கும் மகனுக்கு கல்லை கொடுக்கும் மனுஷன் எவனாகிலும் உங்களில் உண்டோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பதுண்டோ? ஆகவே நீங்கள் பொல்லாதவர்களாயிருந்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு நலமானவர்களை கொடுப்பது எவ்வளோ அதிக நிச்சயம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையெல்லாம் நீங்களும் அப்படியே அவர்களுக்கு செய்யுங்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இதுவே. இடுக்கமான வாசல் வழியாய் உட்செல்லுங்கள். அழிவுக்கு போகும் வழி அகலம், வாசலும் விரிவு. அதன் வழியாய் உட்செல்கிறவர்கள் பலர். ஜீவனுக்கு போகும் வாசலோ இடுக்கம், வழியும் நெருக்கம். அதை கண்டு கொள்கிறவர்கள் சிலர் என்பதே. விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கனிமனிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ்ப்பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவர் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இது காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் படிக்கேட்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை இப்படி வாசிக்க கேட்கலாம். இடுக்கமான வாசல் வழியாக உட்செல்லுங்கள். அழிவுக்கு போகும் வழி அகலம், வாசலும் விரிவு. அதன் வழியாய் உட்செல்லுகிறவர்கள் பலர். ஜீவனுக்கு போகும் வாசலோ இடுக்கம், வழியும் நெருக்கம். அதை கண்டுகொள்கிறவர்கள் சிலர் என்பதே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு
வழியாய் வாசலாய் இருக்கிறீர். அந்த சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து நீர் எங்களுக்கு போதிக்கிற வாசல் வழியாக நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கு போகிற வழியிலிருந்து எங்களை திருப்பி நல்வழிப்படுத்தும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வழி, நானே வாசல், நானே சத்தியம், நானே ஜீவன் என்று தம்மை நமக்கு அடையாளப்படுத்துவதற்கு காரணமே கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது நான் வாசிக்கிறோம், சங்கீதம் 32, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். கடவுள் நமக்கு போதித்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற பாதையை, வழியை நமக்கு காட்டுகிறது மாத்திரமல்ல, அவரே நம் வாழ்விலே வழியாய் வாசலாக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இந்த அழைப்பை நமக்கு கொடுக்க வேண்டும்? காரணம், இந்த உலகத்தில் 2 விதமான வழி இருக்கிறது. ஒன்று இடுக்கமான வழி வாசல், இன்னொன்று அகலமான விரிவான வழி வாசல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு இந்த காலை பொழுதிலே தருகிற அழைப்பு, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே விரிவான வாசல், விசாலமான வாசல் நமக்கு முன்பாக திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அதற்கு சிறந்த உதாரணம் ஆபிரகாம் லோத்தினுடைய வாழ்க்கை. ஆபிரகாம் லோத்து தங்களுக்கு முன்பாக பயணப்பட ஆயத்தப்படுகிற பொழுது பசுமையான சோதோம் பகுதி லோத்தினுடைய கண்களை மறைத்தது. ஆகவே அவன் பசுமையான பாதை இது என்று எண்ணி தன் வாழ்வை தெரிவு செய்தான். அது அவனுக்கு கேட்டாக இருந்தது. பல்வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பகட்டாய் தோன்றுகின்ற அல்லது பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்ற இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை பயக்குவது இல்லை. ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு விரிவான வாசல் அல்ல, அது அழிவுக்கு கேடுக்கு நிறைந்தது. ஏதேனிலே பார்ப்பதற்கு அழகாகவும் புசிப்பதற்கு சுவையாகவும் புசிப்பதினால் நன்மை பயக்கும் என்று தவறாக பார்த்து மயங்கிய ஏவாளை போல இன்றைக்கும் நமக்கு முன்பாக இருக்கிற விசாலமான உலகத்திலே கண்டு மயங்கி பாவத்திற்குள் விழுந்து விடுகிறோம். ஆனால் அருமையானவர்களை, இடுக்கமான வாசல் அது வாழ்க்கையில் கரடு முரடானவைகள் தான், வாழ்க்கையில் கடினமான பயணங்கள் தான். விசாலமான வாழ்க்கையிலே ஓடி ஓடி பயணிக்கலாம். ஆனால் இடுக்கமான வாசலிலே அடிமேல் வைத்து தான் நாம் பயணிக்க முடியும். ஆனாலும் இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிக்கிற பொழுது கடவுள் நமக்கு வாக்கு தருகிறார், நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும் என்று நமக்கு தருகிற அழைப்பு? மத்தேயு சொல்லுகிற பொழுது விசாலமான வாசலை அநேகர் விரும்புகிறார்கள், அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க சிலர் விரும்புகிறார்கள். லூக்கா நற்செய்தியாளர்
13 அதிகாரம் 24 வசனத்தில் சொல்லுகிற பொழுது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். லூக்கா ஒரு வார்த்தை கூட சேர்க்கிறார், அநேகர் முயற்சிக்கிறார்கள், ஆனாலும் அவர்களால் முடியவில்லை. பலவேளையிலும் நம்முடைய சுயம் இதுதான் இடுக்கமான வாசல் என்று நிதானித்து நாம் பயணிக்க முயற்சிக்கிறோம். நம்முடைய தற்பெருமை, அகம்பாவம், நம்முடைய ஆடம்பரம், ஆணவம், இவைகள் தான் இடுக்கமான வாசல் என்பதை நாம் உணர்ந்து பயணிக்கிற பொழுது நாம் உட்பிரவேசிக்க கூடாதபடி, முடியாதபடி நாம் விழுந்து போகிற மக்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரின் அனுபவங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வருகிற பொழுது இது இடுக்கமான வாசல் தான். ஆனால் இது என் ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிற வாசல். இதன் வழியாக நான் உட்பிரவேசிக்கிற பொழுது கடவுள் என் வாழ்விலே எனக்கு நன்மை தருவார். அதன் ஆண்டு வயசுக்கு சொல்லுகிற பொழுது, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்கிற நல்ல ஈவுகளை கொடுக்கிற பொழுது உங்களுக்கு முன்பாக கடவுள் வாசல்கள் இடுக்கமாக இருந்தாலும், சோதனைகள் நெருக்கமாக இருந்தாலும் நன்மைகளை நம் ஆண்டவர் தராமல் போவதில்லை. ஆகவே இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற முதல் சவாலும் அதுதான். நாம் அநேகரை போல விசாலமான வாசலை தெரிந்தெடுக்கிறோமா, இல்லது அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் துயரம் துன்பம் நிறைந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறோமா? கிறிஸ்து நானே வாசல் என்று சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு கல்வாரி சிலுவையைத்தான் காண்பிக்கிறார். அந்த சிலுவையினூடாக நாம் பயணிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பயணம் இடுக்கமான வாசல் பயணமாக மாறுகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிற பொழுது 2 வாசல், 2 வழிகள் அது சொல்லுகிற, ஒன்று குறுக்கலான வழி, இன்னொன்று விசாலமான வழி. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விசாலமான வழி, அதிலே நான் பார்க்கிற பொழுது வழி பாதை மிக தெளிவாக தெரிகிறது, இலக்கு நமக்கு தெரிகிறது. ஆனால் அது பலவேல் நம்முடைய வாழ்க்கையில் காணல் நீர் போல இருக்கிறது. வெயில் காலங்களிலே நான் பயணிக்கிற பொழுது ரோட்டில் பார்த்தா தண்ணீர் கிடக்கிறது போல நமக்கு தோன்றும், மாயத்தோற்றம். ஆனால் கிட்டே போகிற பொழுது தெரியாது, இருக்காது. அதே போல தான் நமக்கு முன்பாக இருக்கிற விசாலமான வழி நாம் பார்க்கிற பொழுது இலக்கு நமக்கு வெகு அருகில் இருக்கிறது போல, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நமக்கு முன்பாக இருக்கிறதை போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் நிச்சயமாக அது இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிற பொழுது குறுக்கலான வழி, அது வளைவு நெளிகள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும் குறுக்கலான வழியிலே. ஆனால் அது நிச்சயமாக இலக்கை கண்டடைய செய்யும், இலக்கிற்கு நம்மை கொண்டு விடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக இருக்கிற விசாலமான வழியை தவிர்த்து கிறிஸ்து நமக்கு பாதை காட்டுகிற கடவுளாக இருக்கிறார். அவரோடு இணைந்து பயணிக்கிற பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு என்பது 2 இருக்கிறது. ஒன்று நித்திய வாழ்வு, இன்னொன்று நித்திய அழிவு. அருமையானவர்களே, நமக்கு முன்பாக நித்திய வாழ்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார், நித்திய அழிவை அல்ல. நாம் நித்திய அழிவை தெரிந்தெடுப்போமேயானால் நிச்சயமாக நாம் நிலைநிற்க மாட்டோம். சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்க திராணி இல்லாத குதிரைகளை, மனுபுத்திரர்களை நம்பி நாம் அழிந்து போகக்கூடாது. பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு தருகிற பொழுது தருகிற அழைப்பு, அவர் சொல்லுகிறார், 2 விதமான பயணம், பாதை, வழி நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று புற இனத்தவர்கள், ஆண்டவர் அற்றவர்கள் அல்லது ஆண்டவரால் போதிக்கப்படாதவர்கள், ஆண்டவருடைய வசனத்தை கேளாதவர்கள் பயணிக்கிற பாதை. அதை குறித்து பவுல் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார்,
புறஜாதியார்கள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடக்கலாகாது. அவர்கள் மனதில் அந்தகாரப்பட்டு அவர்கள் தங்கள் இருதய கடிதத்தின் நிமித்தம் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே கடவுளின் ஜீவனுக்கு அந்நியராகி உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் பேராசையோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்திற்கும் தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், பட்டியலிடுங்க, எது இடுக்கமான வாசல், எது விசாலமான வழி. அது மிக தெளிவாக அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், வீணான சிந்தை, தன்னில் இருக்கிற தற்பெருமை, இருளின் அனுபவங்கள், இவைகளெல்லாம். அடுத்தது சொல்லுகிறார் பாருங்கள், 19-20 வசனத்தில், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள். நீங்கள் இப்படி அல்ல போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அப்படியல்ல அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அப்படி உணர்வில்லாதவர்கள் அல்ல. அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 21 வசனத்தில், அவர் வார்த்தையை நீங்கள் கேட்டு இயேசுவில் சத்தியம் இருக்கிறபடியே அவருக்குள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி உங்கள் முந்தின நடக்கையின் சம்பந்தமாய் மோசம் போகும் இச்சைகளின்படி கேட்டுக்கு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடவும், உங்கள் மனதின் ஆவியில் புதுப்பிக்கப்படவும், சத்தியத்தினால் உண்டாகும் நீதியிலும் பக்தியிலும் கடவுளின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளவும் வேண்டுமென்று போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவேளை இதுவரை பயணித்த பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள், பாவ சுபாவங்கள், வழி தெரியாமல் தடுமாறி நிற்கிற தருணத்திலே கிறிஸ்து நமக்கு வழியாய், வாசலாய், நமக்கு வாழ்வாய், நமக்கு முன்பாக நிற்கிற பொழுது, அவர் கரம் பற்றி கொள்ளுகிற பொழுது, அவர் நம்மை அது சொல்லுகிற வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவார். ஆகவே இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வாழ்வை நாம் தெரிந்து கொள்ள அவருடைய பாதத்திலே சரணடைவோம். அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம். மற்றவர்களைப் போல உணர்வற்றவர்களாய் அல்ல, நாம் உணர்வுடையவர்களாய் இருக்கும்படி கடவுள் நமக்கு போதித்திருக்கிறார், போதிக்கப்பட்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிந்திருக்கிற சத்தியத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அது ஒருபொழுதும் விசாலமானது அல்ல என்பதையும், அது ஒருபொழுதும் விரிவான வாசல் அல்ல, அது இடுக்கமான குறுக்கமான வழிகள் என்பதை உணர்ந்து நாம் வாழ்வுக்கு நேராய் பயணிக்க தூயாவியானவர் இந்த வசனம் வழியாக நம்ம ஊருக்குள்ளே கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நாம் நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் 565வது பாடல். Wait.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, கிறிஸ்துவை எங்கள் வாழ்வின் வழியாய், வாசலாய், வாழ்வாய் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை பொதிக்கப்பட்ட மக்களாய் உணர்வுடன் எங்கள் வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக, அழைப்பிற்காக உம்மை போற்றுகிறோம். பல வேளைகளிலே எங்களுக்கு முன்பாக இருக்கிற விசாலமான, விரிவான, அழகான பாதையிலே, வாசலிலே, ஆண்டவரே வழியிலே நாங்கள் பயணிக்க வாஞ்சிக்கிறோம். அது எங்களுக்கு நித்திய அழிவை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவ பழைய மனுஷனை களைந்துவிட்டு கிறிஸ்துவை தரித்தவர்களாய், கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவிலே வாழுகிற, கிறிஸ்துவே எங்கள் பாதை வழி என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போதிக்கிற சத்தியத்திலே, ஜீவனுள்ள வசனங்களிலே நாங்கள் வாழ்வதற்கு தூய ஆவியான குணங்களை பலப்படுத்தும். இந்த காலை வேளையிலும் உடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்வு, உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். குடும்பங்களிலே ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெருகட்டும். குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம் நிலைநிறுத்தப்படட்டும். குடும்பங்களிலே சந்திக்கிற சோதனைகள், பிசாசின் போராட்டங்கள், நோயின் அனுபவங்கள், துயரங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் கடந்து நம்பிக்கையோடு வாழ்வதற்கு கடவுள்களுக்கு கிருபை தாரும். அநேகர் விசாலமான, அகலமான பாதையில் பயணப்படலாம், பிரயாணிக்க முயற்சிக்கலாம். ஆனால் வெறு சிலரை ஆண்டவரே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுகிறார்கள். அநேகர் விரும்பியும் அது கூடாமல் போகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல பாதையிலே பயணிப்பதற்கு நீர் வாய்ப்பை தந்திருக்கிறீர். நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு கிருபை தாரும். மற்றவர்களைப் போல வீணான சிந்தைகளிலே ஆண்டவரே பாவத்திற்கு, பிசாசிற்கும், மாம்சத்திற்கும், இருளுக்கும், காம விகாரங்களுக்கும் அடிமைப்பட்டு போகாதபடி சத்தியத்திலே நடப்பதற்கு தேவன் கிருபை தார். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கர்த்தர் தொடுவீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும். வெளியூர்களிலே, கடல்கள், துர்தேசங்களில் இருக்கிற மக்களை ஆண்டவர் சந்தியும். சமாதானம், பாதுகாப்பு, நன்மை, இரக்கங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வளைகுடா பகுதியில் தொடர்ந்து அமைதி நிலவும்படி ஆண்டவர் நீர் உம்முடைய இரக்கத்தை, கிருபைகளை தந்து மக்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை திருப்பணிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நடைபெற்று கொண்டிருக்கிற VBS 3ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். அநேக பிள்ளைகள் உற்சாகத்தோடு கடந்து வர, அவர்களை போதிக்கிற ஆசிரியர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வரங்களை தந்து உற்சாகத்தோடு கர்த்தர் வழி நடத்தும். உதவி செய்கிற ஆண்டவர், இந்த ஊழியங்களை தாங்குகிற எல்லாரையும் நினைந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். உற்சாகப்படுத்துகிற சபை நிர்வாக குழுவையும் ஆண்டவர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். தேவன் தாமே இந்த ஊழியங்கள தேவைகள் சந்திக்கப்படும் யதார்த்தமான காணிக்கைகள், நன்கொடைகளை தருகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதியும். இது ஆண்டவரை பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கடுமையான வெப்பம், ஆண்டவரே உடல்நலக் கோளாறுகள், ஆபத்துகள் ஒன்றும் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி கர்த்தர் நம்முடைய சட்டைகளை மறைத்து நீர் பாதுகாத்துக்கணும். பெற்றோர்களும் உற்சாகத்தோடு உடைய ஆலயத்திற்கு பிள்ளைகள் வசனத்தை கற்றுக்கொள்ளும்படி அனுப்ப ஆண்டவர் நீர் அவர்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் திருப்பணியுடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த எங்கள் தேசத்திலே நீர் தேர்தலுக்கு பிறகு ஆண்டவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கொண்டு ஒரு நிரந்தரமான, நிலையான, நல்ல ஒரு ஆட்சியை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து கர்த்தருடைய சித்தம் நிறைவேற கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு ஆளுகையும் அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் திருச்சபைகளை, இந்திய சுவிசேஷ திருச்சபைகளை ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தாபனங்கள், நிறுவனங்களையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் அதனுடைய அநேகருக்கு பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்தலும். இன்று தங்கள் பிறந்த மற்ற திருமண தினங்களை மற்றும் இந்த நாளை விசேஷ நாளாய் கருதுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய
தீர்க்காயுசையும் நிறைவான வாழ்வின் நன்மைகளையும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதி. குறிப்பாக திருவாளர் ஜான் எட்வின் அவர்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று பிறந்தநாளத்தை கொண்டாடுகிற தம்முடைய அடியாருக்கும் ஆண்டவர் நீர் நல்வாழ்வை நிறைவாழ்வை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். பலகீனங்களோடு முதுமையில் காணப்படுகிற மக்களை சந்தியும், தொடர் சிகிச்சைகளை வீடுகளிலும் மருத்துவமனையில் பெற்றுக்கொண்டு வருகிற மக்களையும் அதற்கு நோக்கி பாரும். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் தந்து காத்துக்கொள்ளும். தங்கள் அன்பானவர்கள் இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆதலையும் சமாதானத்தை தாரும். இதனால் உழைப்பு தொழில்கள் மேற்கொள்ளுகிற பயணங்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராட்சியம் வருவதாக, நம்முடைய சித்த வரவிடத்திலே செய்யப்படுவது போல புகழை செய்யப்படுவதாக. அந்த எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோறு குறிப்பிடப்படாமத்தையும் பரிசுத்தணும். ராட்சியம் வல்லமை மகிமை என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக்களுடைய அன்பு, தூயாவியானுடைய அந்யோன்யம் வழிநடத்துகிற சமாதானம் இன்று சதா காலம் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.